2019 நான் எம்பி கேண்டிடேட்டா நிற்கும் போது என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 நாள் வேலை எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் ஏழுல உட்காந்து பாவியம் வந்தான்னா நம்மளை ஒழிச்சு விடுவான். போடு கை கேட்டங்க என்ன காலி பண்ணிட்டீங்க, போடு கை கேட்டங்க என்ன காலி பண்ணிட்டீங்க, போடு கை கேட்டங்க என்ன காலி பண்ணிட்டீங்க. அதுல அருமை தம்பி மாதேஷ் நம்முடைய பிஜேபி கிராமத்தில் இருக்கிறாரு. இங்க இருக்கிற அன்பு தம்பிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து செயலாற்றுவேன். உங்களில் ஒருவனாக இந்த கிராமத்தில் நான் இருப்பேன். எப்போதும் வந்து கொண்டிருப்பேன். நான் ஒரு சாமானியன். வயசு எவ்வளவுனாலும் வயசு பத்தி கவலைப்படாம ஓடிட்டே இருக்கணும்னு என்னுடைய மனது இருக்குது. ஓடிட்டு இருக்கிறேன். ஓடிட்டே இருப்பேன். ஓடிட்டே இருக்கணும்னு என்னுடைய மனது இருக்குது. ஓடிட்டே இருப்பேன். மக்களை ஏமாத்திட்டு நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? யாராவது ஒரு எடுத்துக்கணும். எல்லாருமே வர முடியாது. எல்லாருமே அந்த சிந்தனை வர்றதில்லை. வாழ்க்கை போராட்டம் பெருசு. எங்கேயோ ஓடிட்டே இருக்கணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் முடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்கணும். இதை தாண்டி குடும்பத்துல பிரச்சனை அதையும் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதுல ஒரு சிலர் தான். அதுல அருமை தம்பி மாதேஷ் நம்முடைய பிஜேபி கிராமத்தில் இருக்கிறாரு. இங்க இருக்கிற அன்பு தம்பிமார்கள் தேவையில்லை. மக்களை ஏமாற்றி நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலுவான தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. போற்றுதலுக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை போலவே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எப்படி இங்க பிஜேபி இருக்குதோ அது மாதிரி சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவருடைய வாழ்க்கையும். நாமெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு செல்வாக்குள்ள தலைவர், ஒரு மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு உயர்ந்த முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ அல்லது 2ஆம் கட்ட நிலையிலே இருக்கிற அமைச்சரானால் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் என்பதற்கு உதாரணம் புரட்சி தலைவி அம்மாவல் 91 முதலமைச்சர் பொறுப்பை நம்முடைய மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சரை பொறுப்பேற்ற உடனே ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம், அப்பொழுது 91 ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம், அந்த தருமபுரி மாவட்டத்தில் கல்வி படிக்கின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும், அந்த கல்வியினுடைய தரம், பள்ளிக்கு செல்லக்கூடிய அளவிலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறா என்று ஆய்வு செய்த பொழுது நிறைய பள்ளிகள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்திலே தான் பள்ளிகள் இருந்தது. இதையெல்லாம் ஆய்வு செய்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் நிறைய உயர்நிலைப் பள்ளிகளை கொடுத்தார்கள், நிறைய மேல்நிலைப் பள்ளிகளை கொடுத்தார்கள், நிறைய ஆரம்ப பள்ளிகளை கொடுத்தார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஒன்றுபட்ட மாவட்டத்தில் புதிய புதிய பள்ளிகள் ஆங்காங்கே உருவானது. அதோடு மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாக நம்முடைய ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டத்தில் கல்லூரி என்று வந்தால் 2 கல்லூரி தான் இருந்தது. ஒன்று தருமபுரியிலே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கலைக்கல்லூரி, ஒன்று கிருஷ்ணகிரியிலே ஒரு கலைக்கல்லூரி. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது வந்த கலைக்கல்லூரிகள் இரண்டுமே. அதற்கு பின்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த காலத்தில் வரவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் இந்த பக்கத்திலே கல்லூரி வரவில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் உடனேயே, அப்போது நான் மாவட்ட செயலர் பொறுப்பில் இருந்த காரணத்தினால் அழைத்து உடனடியாக கிருஷ்ணகிரியிலே ஒரு பெண்கள் கலைக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அதை கிருஷ்ணகிரியிலே கொண்டு வந்து உடனடியாக அதை நிறைவேற்றிய பின்பு ஒரு நாள் அழைத்து ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி கொடுத்திருக்கு கிருஷ்ணகிரி, என்னுடைய தொகுதிக்கு கொடுக்கணும் அப்படின்றார்கள். பர்கருக்கு உடனே ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி கொடுத்தார்கள். பாருங்கள், ஏனென்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தில் கல்வி கற்கக்கூடிய பெண் பிள்ளைகள்
+2 முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளி மாவட்டத்திற்கு தான் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை. எத்தனை பெற்றோர்கள் பெண் பிள்ளையை வெளி மாவட்டத்திற்கு அனுப்பி படிக்கக்கூடிய அளவிற்கு மனம் பண்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இல்லை, பயம். வயதுக்கு வந்த பிள்ளையை அனுப்பிவிட்டால் ஏதாவது ஆனா என்ன ஆகுது, அந்த பயம். நல்ல படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த காரணத்தினால் சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கணவன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலில் பெண்கள் கலைக்கல்லூரி தான் கொடுத்தார்கள். 2 பெண்கள் கலைக்கல்லூரி கொடுத்தார்கள். அடுத்தது ஒரு பொறியியல் கல்லூரி கொடுத்தார்கள். அடுத்தது பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தார்கள். அடுத்தது ஓசூரில் ஒரு கலைக்கல்லூரி கொடுத்தார்கள். அடுத்தது கடலங்குளத்தில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தார்கள். அடுத்தது ஊத்தங்கரையில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தார்கள். பாருங்கள் எவ்வளவு கல்லூரிகள். சுதந்திரம் அடைந்து 47 சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 91 வரை ஒரே ஒரு கல்லூரி இருந்த இந்த மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்குள்ளாக 8-9 கல்லூரிகளை புரட்சி தலைவி அம்மாவில் கொடுத்தார்கள். இங்க குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு தலைமை பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அந்த மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுது அந்த மாவட்டம் அனைத்து துறைகளிலும் மேம்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா 90 இருந்த பொழுது கல்வியுடைய தரம் ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம் என்று பார்க்கின்ற போது +2 பாஸ் பண்றது நீ பாத்தீங்கன்னா நமக்கு கீழே திருவண்ணாமலை இருக்கும், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அடுத்து நம்ம தான் இருக்கும். கடைசி 3வது 4வது இடத்தில் தான் நம்முடைய கல்வி தரம் இருந்தது. பர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க தான் கடைசியில் இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை, நம்முடைய மாவட்டம் 6வது இடத்துல 7வது இடத்துல வந்திருக்குதுன்னா அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதே மாதிரிதான் சரி, கல்வியை கொடுத்தாச்சு, கல்வியை படிச்சுட்டு பின்னாடி அந்த குழந்தைங்க வேலைக்கு போகணுமே, அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவங்க இருக்கும்போது தான் பெண்கள் பணிக்கு செல்லக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்கள். பெண்களே தேவைப்படக்கூடிய தொழிற்சாலைகள். போச்சமல்லியில் ஒரு ஷூ ஃபேக்டரி இருக்கு, 20,000 பெண்கள் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 20,000 பெண்கள் வேலை செய்யறாங்க. அந்த 20,000 பெண் பிள்ளைகளும் நம்முடைய மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் போகுது. காலையில பஸ் வருதில்ல, கம்பெனி பஸ் எல்லாரும் ஊருக்கு வருதில்ல. அதை தொடர்ந்துதான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த போது நம்முடைய தொகுதியில டாடா எலக்ட்ரானிக்ஸ் 50,000 பேர் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 50,000 பேர்ல கிட்டத்தட்ட 30,000 பேர் பெண்களை படிச்சு முடிச்சா வேலைக்கு உறுதி என்ற நிலையில நம்முடைய மாவட்டம் இருக்கு. அதற்கு வழிவகுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இது எல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலுவான தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. போற்றுதலுக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை போலவே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எப்படி இங்க பிஜேபி இருக்குதோ அது மாதிரி சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவருடைய வாழ்க்கையும். நாமெல்லாம் இங்க விவசாயம் பண்ணியிருந்தோம், அவரும் ஏர் ஓட்டு நின்றார். ஏதோ கட்சியுடைய தலைமை புரட்சி தலைவர் மீது அன்பு கொண்டு அந்த இயக்கத்தில் இணைந்தார். தொடர்ந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து இன்று பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இடத்தை பெற்றிருக்கிறார். நம்முடைய விவசாய பெருமக்களுடைய நிலை நன்கு உணர்ந்தவர். ஆனால்தான் கிராமத்திலே படிக்கிற பிள்ளைகள், அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை என்ற இயக்கத்தில் இந்தியாவில் நீட் தேர்வு. இப்போது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இந்த நீட் தேர்வை அடியோடு ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களிடத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தின் வாயிலாக நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். முடியாது என்று அவருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய பின்பு இவர்கள் எப்படி மாற்ற முடியும்? மக்களை ஏமாற்றுவது. எப்படி 100 நாள் வேலை 150 நாள் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்ல.
2019 நான் MP கேண்டிடேட் நிற்கும் போது என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த 3 நாள் வேலை எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அன்பு தாய்மார்கள் சகோதரிகள் ஏழுல உட்காந்து பாவியம் வந்தான்னா நம்மளை ஒழிச்சு விடுவான் போடு கை கேட்டீங்க, என்ன காலி பண்ணிட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது, 3 நாள் வேலை எடுத்தாங்களா? இப்ப 125 நாள் கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஒரு மத்தியில இருக்கிற அரசு பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை இயற்றுகிறது. அந்த சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தில் பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டு ராஷ்டிரபதி ஜனாதிபதி இடத்திலே ஒப்புதல் பெற்று சட்டமாக கொண்டு வந்து வருகிறது. இன்று இந்த ஆட்சியாளர்கள் இனி 100 நாள் வேலை இல்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள்? அது தேவையில்லை, தேவையில்லை. மக்களை ஏமாற்றி நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம மக்கள்கிட்ட ஆட்சிக்கு என்னத்துக்கு வரன்னு சொல்றோம்? நல்லது செய்யணும் தான் வரன்னு சொல்றோம். நல்லது செய்யற வரன்னு சொல்லிவிட்டு நீங்க தப்பு தப்பா மக்களை ஏமாத்திட்டு நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்படி வந்த பின்னாடி மட்டும் என்ன நல்லது செய்ய போறீங்க? எவ்வளவு வருத்தமா இருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு ஆட்சி இருக்கு. 125 நாள், 125 நாள்ல 60 நாள் ஒதுக்குறான் மத்திய அரசு. ஏன் ஒதுக்குறான்னா, விவசாயம் பண்ற நேரத்தில் அறுவடை காலங்களும் பயிரிடுற காலங்களும் வருது. அந்த நேரத்தில் ஆள் கிடைக்கிறது இல்ல. அதுக்காக அந்த 60 நாள் போக 365 நாள்ல 300 நாள்ல வேலை கொடுக்கணும். அந்த 300 நாள்ல 125 நாள் உறுதியா கொடுக்கணும் சட்டம். இன்னைக்கு இவங்களை ஏமாத்துறாங்க. இவ்வளவு கல்லூரிகளை கொடுத்து, இன்னைக்கு இவ்வளவு தொழிற்சாலைகள் கொடுத்து, இந்த பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிய கட்சி ஆட்சி அதிமுக ஆட்சி. இங்க கூட நம்முடைய அன்பு சோழர்கள் சொன்னாங்க, இங்க இருக்கிற பிஜேபி ஏரிக்கு தண்ணி வரும். நான் சட்டமன்ற இப்ப உறுப்பினராக இருக்கும் போது நம்ம கொம்மைப்பள்ளியில நம்ம தேவராஜ் எங்க இருக்காரு, பிரசிடண்ட் இருக்கிற, அங்க வந்தாங்க. நான் ஒரு கட்டணம் திறக்கிறதுக்காக போய் உட்கார்ந்தேன். எல்லாம் வந்தாங்க. பிஜேபியில இது மாதிரி ஏரிக்கு தண்ணி வரணும். சரிங்க, நீங்க என்ன சொல்லுங்க. இதுல அரசியல் பேச விரும்புறதில்ல, இதுல அரசியல் உள்ள நுழைக்கிறது விரும்புறதில்ல. இது மாதிரி பம்ப் செட் போட்டு தண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. யார் கொடுக்குறாங்க? நம்ம சீனிவாசன் தானுங்க. நம்ம இவரு சப்படி என்ன பாத்துக்கோட்டை சீனிவாசன், அதாவது திமுக தலைவர் ஒருத்தருங்க. சரி, சந்தோஷம் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, நாம சொல்ல முடியும். ஆனா செய்யக்கூடிய இடத்துல இருக்கின்றது இப்ப திமுக ஆட்சி இருக்கு. சரி, திமுக தலைவர் இருக்காரு, அவர் சொல்றாருன்னா செய்யட்டுமே. யார் செஞ்சா என்ன? மக்களுக்கு நல்லது பண்ண, அது விவசாய மக்களுக்கு நல்லது பண்ணு தானே. நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்துல இதே தேவராஜ் கிட்ட அங்க இருந்து சொன்னேன், என்னுடைய சக்தி நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நான் செய்யறேன்னு சொன்னேன். நான் முன்ன வரல, என்ன அவங்க முன்ன இருந்து செய்யறாங்க, மகிழ்ச்சி. அதுல நானும் ஒருத்தர் கலந்துக்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால நானும் உங்களோட கலந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, நம்ம செஞ்சிடலாம். ஆனா அது நிறைவேற்ற முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இன்னைக்கு ஒரு வாக்குறுதி உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி கிராமத்துல கிட்டத்தட்ட 250 பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மற்றும் சில கட்சியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையை நான் வீணடிக்காமல் சேர்ந்ததனுடைய பலனை நிச்சயமாக மீண்டும் தேர்தலை சந்தித்து யார் வந்தாலும் பிஜேபி ஏரிக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். இன்று மரியாதைக்குரிய அண்ணன் சின்னராஜ் தலைமையிலே மாதேஷ், சுரேந்திரன், முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்த ரமேஷ், முனிச்சந்திரன், ராமச்சந்திரன், தேவன், மஞ்சுநாத், பிரகாஷ், துளசி அம்மாள், பிரபாகரன், உஷாம்மா, சிவகாமி, வசந்தா இவருடைய தலைமையிலே இன்று 250 பேர் கழகத்தில் இணையிருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பு தம்பி மாதேஷ் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மிகவும் வேகமாக பேசினார்.
அவர் என்னை முதலில் சந்தித்த போதே நான் அவரை அப்படியே ஆய்வு செய்தேன். இவர் கொஞ்சம் கொஞ்சம் வேகமான பார்ட்டியாட்டம் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இவரை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. மேடையிலே கூட அது மாதிரி இருக்கணும். ஒரு கிராமத்துல ஒருத்தன் பிறக்கிறோம் வளர்றோம்னா அந்த கிராமத்திற்கான நம்மளான சர்வீஸ் யாராவது ஒரு எடுத்துக்கணும். எல்லாருமே வர முடியாது, எல்லாருமே அந்த சிந்தனை வருதில்லை. வாழ்க்கை போராட்டம் பெருசு, எங்கேயோ ஓடிட்டே இருக்கணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் முடிச்சிட்டு குடும்பத்தை பார்க்கணும். இதை தாண்டி குடும்பத்துல பிரச்சனை அதையும் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதுல ஒரு சிலர் தான். அதுல அருமை தம்பி மாதேஷ் நம்முடைய பிஜேபி கிராமத்தில் இருக்கிறாரு. இங்க இருக்கிற அன்பு தம்பிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து செயலாற்றுவேன். உங்களில் ஒருவனாக இந்த கிராமத்தில் நான் இருப்பேன். எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பேன். நான் ஒரு சாமானியன். வயசு எவ்வளவுனாலும் வயசு பத்தி கவலைப்படாம ஓடிட்டே இருக்கணும்னு என்னுடைய மனது இருக்குது. ஓடிட்டு இருக்கிறேன். மட்டும் ஓடிட்டே இருப்பேன். அதனால இந்த நேரத்தில் இவ்வளவு ஆதரவளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.